லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்ரீ சக்தி லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 431 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டெய்லி கன்ஃபார்மான ஒரு பாக்ஸ் கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்றதுல ஜாயின் பண்ணுங்கள். சி போர்டில் ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க மறக்காமல் அப்கிரேட் ஆகிக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்மளுக்கு சி போர்டில் கெஸ்ஸிங் வராது, அதனால தான் சொல்கிறேன், அப்கிரேட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ரீ சக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 03/9/2024 இதில் நம்மளுடைய ரிசல்ட். ஓகேங்களா, 068 வச்சு தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது 2ஆம் தேதி ரிசல்ட் என்ன, 1ஆம் தேதி ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 803 அப்படியே எடுக்கிறான். பார்த்தீங்களா, எதை எடுத்துருக்கான், 80 ஏபிஏ அப்படி ஏசியாக மாற்றிட்டான். அப்படியே 08 இப்படி இந்த செக்ஷனில் வந்ததை இந்த செக்ஷன் அப்படி பிரிச்சுட்டான். பார்த்தீங்களா, இதில் வந்து 6 மட்டும் எக்ஸ்ட்ரா உள்ள சேர்த்துருக்கான். ஓகேங்களா, டுடே அப்போ ஏ போர்டுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, அதையும் கன்ஃபார்மாக பார்த்துருவோம். இப்போ நம்மளுடைய ஒரு வின்வின் லாட்டரி கூடிய ரிசல்ட் ரிவீல் பார்த்துக்கிட்டோம்னா 068 இதில் நம்மளோட போர்டு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 0, சி போர்டு 8 அப்படியே வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஒரு ஏசி நல்ல ஒரு பாஸ். ஏபிஏசி பிசியில் பார்த்துக்கிட்டோம்னா 07 வச்சுருக்கோங்க. ஆனால் அடித்தது பார்த்துக்கிட்டோம் 08, ஒரு நம்பரில் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது நம்மளுக்கு உள்ள கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு எப்பயும் போல தாங்க. ஆல் போர்டு ஒரு போர்டு பாஸ், 2 போர்டு பாஸ் ஆகும்னு நினச்சோம், ஒரு போர்டு 8. சி போர்டு பாஸ், 8 வந்து சி போர்டில் உட்காந்துருச்சு. ஏ போர்டில் உட்காந்துருக்கு, சி போர்டில் மாறி மாறி உட்காருதுங்க. மறுபடியும் இந்த நம்பருக்குள்ளே அடிப்பானோ, ஊடால 7 மட்டும் சேர்த்துட்டு 06 இப்படி அடிப்பானோ, யாரேனுக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் தோணுதுன்னு நினைக்கிறீங்களா? தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, முக்கியமான ஒரு அறிவிப்பு, நீங்கள் ஒருவேளை கேஎலோ டிஆரோ போடுறீங்கன்னா, ஒரு 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே போடுறீங்கன்னா மறக்காமல் இவங்களை வந்து தொடர்பு கொண்டுக்குங்க. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டு வராங்க. நம்மகிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி ப்ரோ யாரை நம்பி போகிறதுன்னு தெரில ப்ரோ, போட்டேன் ப்ரோ வின்னிங் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான். இவங்க அப்படி கிடையாது, ஓரளவுக்கு ஒரு சூப்பராக நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். எந்த ஒரு பணத்துக்கு கேரண்டி வந்து சேனல் பொறுப்பு. ஓகேங்களா, நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் தான். அதனால் இவங்க வந்து ஏமாத்துகிற ஒரு ஆள் கிடையாது. அதனால் நீங்கள் நம்பிக்கையாக இவங்களை வந்து தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா, பரிசு தொகையை உடனுக்குடனே தராங்க, அதான் ஹைலைட்டே. அதாவது பரிசு தொகையை உடனுக்குடனே ஒரு 3:30 மணிக்குள்ளெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அமௌண்ட்டை முடிச்சுருவாங்க. அதாவது ஓகேங்களா, அவ்வளோதான். அதனால் மறக்காமல் உங்களை வந்து தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 371. ஓகேங்களா, 371. அதாவது ஏ போர்டு இந்த 0 வச்சு இந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர்னா 371. ஓகேங்களா, உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2, 9, 3 இதான் நண்பர்களே. 2, 9, 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, 293 பி போர்டு 6 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 3. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 இதான் நம்மளுக்கு 631. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8 வச்சு ஸ்ரீ சக்தி லாட்டரி அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டோம்னா
ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர், 3 நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்சம் நம்மளுக்கு உள்ள நம்பர். ஓகேங்களா? இதில் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் நண்பர்களே, அதாவது 3 7 5. ஓகேங்களா? 375, அதாவது இந்த 068 வச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 142 142. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா 396. ஓகேங்களா? 396 074. சாரி 074. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? அதில் பார்த்துக்கிட்டோம்னா 351. ஓகேங்களா? 351 167. அவ்வளோதான் நண்பர்களே. மேக்ஸிமம் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போடுறீங்கன்னா போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இதை எடுத்து அப்படியேவாது ப்ளே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு 03/9/2024 ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் 37514239637435 அண்டு 167. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் டுடே அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் இதாங்க, 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? இதில் ஒரு நம்பரை கூட ஒரு நம்பர் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். 375. ஓகேங்களா? 375 இருந்து 6 நம்பர் கன்வெர்ட் ஆகும். 375 357. அடுத்து பார்த்தீங்கன்னா 537 573. பார்த்துக்கிட்டிங்கன்னா 735 753. இதான் 6 நம்பர். 1 2 3 4 5 6. இதுதான் நம்மளுக்குரிய ஒரு பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். ஓவராலுக்கு பாக்ஸா என்னன்னு தெரியாது. 375 எடுத்து பாக்ஸ்ன்னு போட்டாலே இப்படி இதெல்லாம் கன்வெர்ட் ஆகும். இந்த நம்பர் 6 நம்பராக கன்வெர்ட் ஆகும். அதுதான் நான் சொல்கிறது. இதுதான் ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்குரிய ஒரு செய்முறை என்பது இதுதான். ஓகேங்களா? எல்லா விதத்துக்கும் புரிந்ததா? யாரேனும் ஏதாவது ஒரு போர்டு பற்றி புரியலை, இதை எனக்கு டீட்டெயிலாக விளக்கமாக சொல்லுங்கள், அதை எப்படி கெஸ்ஸிங் இருக்குதுன்னு டீட்டெயிலாக கேளுங்க. உங்களுக்கான ஒரு கிளாஸை லைவில் போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதுதான் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 1 2 1 2. என்னங்க 1 2. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 28. ஓகேங்களா? 28 17 17. பார்த்துக்கிட்டிங்கன்னா 97 42 38. அவ்வளோதான் நண்பர்களே. 1 2 28 17 97 42 38. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். 03/9/2024 ஒரு சிறப்பான ஒரு ஏபி ஏசிபிசியான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. இது மினிமம் 5 to 10 செட் வரைக்கும் மினிமம் போட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஆல் போர்டு பொறுத்தவரை ஒரு போர்டு தான் பார்த்தா நம்மளுக்கு 2 போர்டாக மினிமம் அட்லீஸ்ட் தட்டி தூக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் சொல்கிறேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. 9 3 1. இதுதான். இதில் ஒரு சப்ஸ்டியூட் ஒன்று எடுத்துக்கிறோமா? 2 1 எடுத்துக்கோங்க. சாரி, 2 1 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
9312 ஓகேங்களா. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2. இதுதான் ஓகேங்களா. யார் யாருக்கும் நம்மளுடைய ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கரெக்டாக சிம்பிளாக நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக கவனமாக அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக செயல்படும். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெளிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.